Hi friends, welcome to Samayal Today. இன்னைக்கு நாம கத்திரிக்கால மசாலா கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சாதத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நாம கட் பண்ணி கழுவி வச்சிருக்க கத்திரிக்காயை இதுல நாம சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயோட தோலினோட நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இதனோட தோலோட நிறம் மாறிடுச்சு. இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் ஒரு பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக நம்ம சேர்த்துக்கலாம். புளிச்ச தயிர் எடுத்துடாதீங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்துறதுனால இது ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கத்திரிக்காய் மசாலா கறி ஈஸியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சமையல் டுடே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.